இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 11ஆம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகின்ற மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அழைத்தால் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வேன். அந்த மாநாட்டு மேடையிலே போய் அந்த மாநாட்டிலே பேசுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நேற்று நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படையாக சீமான் கூறியிருக்கிறார். சீமான் கூறிய இந்த கூற்று பல கேள்விகளை எழுப்புகிறது. இன்னொரு பக்கம் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி எப்படி அமையும் என்பதற்கு பல சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வெளியானது. என்னவென்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியோடு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சம்பந்தமாக பேசுகிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அதற்கு முன்பு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். இன்றைக்கு சீமான் இப்படி பேசிய பேச்சு பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான், தமிழக வெற்றி கழகம் இவர்களெல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை, ஒரு 3வது அணியை உருவாக்கப் போகிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு 3வது அணியை அமைக்கின்ற பொழுது அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சில ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ற நிலை பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டணி தமிழ்நாட்டிலே அமையுமானால் அதன் மூலம் மிகவும் அச்சத்திற்கு ஆளாவது யார் என்று கேட்டால் திமுகவும் அதிமுகவும் தான். ஏனென்றால் திமுக எதிர்ப்பு சக்திகளும் சரி, அதிமுக எதிர்ப்பு சக்திகளும் சரி, அந்த ஜனநாயக சக்திகள் இதுவரை ஓர் அணியில் திரண்டு நின்றதில்லை. திமுக அதிமுகவுக்கு எதிரான இயக்கங்கள், எதிரான ஜனநாயக சக்திகள் ஒன்றாக திரண்டு நின்றால் இந்த 2 கட்சிகளுமே தமிழகத்தில் பலமிழந்து, வலிமை இழந்து, பொலிவிழந்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் திமுக அதிமுக 2 கட்சிகளும் பார்த்துக் கொள்கிறார்கள். திமுகவை கேட்டால் என்ன சொல்வார்கள்? திமுக இல்லை என்றால் அடுத்து தமிழகத்தை அதிமுக தான் ஆளும், அதிமுக இல்லை என்றால் அடுத்து தமிழகத்தை திமுக தான் ஆளும். இந்த 2 கட்சிகளை தவிர வேறு யாரும் தமிழகத்தை ஆண்டுவிடக் கூடாது என்பதிலே இந்த 2 கட்சிகளும் உறுதியாக இருக்கிறது. அதற்காக இந்த 2 கட்சிகளும் திரைமறைவு பேரத்தில் கூட ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பல தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிமுகவும், அதிமுக வெற்றி பெறுவதற்கு திமுகவும் மறைமுக ஆதரவு கடந்த காலங்களிலே வழங்கப்பட்டு இருக்கிறது என்றும் சிலர் கூறுகிறார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் களத்தை தீர்மானிக்கிற மாநாடாக பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அமையும் என்று பல அரசியல் வியூகத்தை பார்ப்பவர்கள், அரசியலை உற்று நோக்குகின்ற பல அரசியல் சிந்தனையாளர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இந்த மே 11இல் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மிக பெரிய அளவில் விமர்சையாக நடத்தப்படும். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல் அந்த மாநாட்டிலே கூடுவார்கள். ஆகவே அந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் என்று இன்றைக்கு ஊடகத்திலே பேசுகின்ற பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இப்பொழுதே என்ன சொல்கிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த மாநாடு தன்னுடைய செல்வாக்கை காட்டி தேர்தல் பேரம் நடத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு கொக்கரிக்கிற இந்த கூட்டம் யார் என்று பார்த்தால், திமுக அதிமுகவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்து சொம்பு தூக்கி கொண்டிருக்கின்ற, அவர்களுக்கு மட்டுமே ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கின்ற சில ஊடகவியலாளர்கள், சில பத்திரிகையாளர்கள், அவர்கள்தான் வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த சமூக நீதிக்கான மாநாட்டை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை வலிமையாக உரத்த குரலில்
சொல்கின்ற அந்த மாநாட்டை வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு என்று இன்றைக்கு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இதற்கு முன்பு கும்பகோணத்தில் சோழமண்டல மாநாடு, அதற்கு முன்பு திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநாடு, அவற்றையெல்லாம் நடத்திய பொழுது அப்பொழுதும் இதே போல ஒரு தேவையில்லாத கருத்தை தான் ஊடகத்திலே பலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் அல்லது திமுக அண்ணா திமுகவிற்கு எதிராக இயங்கக்கூடிய வலிமையுள்ள ஜனநாயக சக்திகளை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஊடகங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.